ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கல்யாண வீட்டிலலாம் பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு ஒரு குருமா தான் பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக நல்ல டேஸ்டியாக பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கோங்க, கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிடுவோம். கொஞ்சமாக கடுகு சோம்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சு, இது பெரிய தக்காளினால் 1 எடுத்து, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 3-4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நான் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி இருந்தால் அதை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போது நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி மசால் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது ஆயில் சூடாயிருச்சு. அதில் கடுகு சோம்பு போட்டுக்கிடுவோம். கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சு வரவும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ அதை நல்ல எண்ணெயிலே நல்ல வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயமும் வதங்கிருச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு ரெடி ஆகிருச்சு. இப்போ மசால் பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் எண்ணெயிலே சேர்த்து ஒரு 2 செகண்டு 3 செகண்ட் வரைக்கும் வதக்கினாலே போதும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பச்சை வாசனை போகுதண்டிக்கும். இப்போ மூடி போட்டு கொதிக்க வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல கிரேவி மாதிரி நல்லா கொதித்து நல்லா பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு மசாலோட பச்சை வாசனையும் நல்லா போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்படி இல்லைனா நம்ம காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா முந்தின நாளே ஊற வச்சு வேக வச்சு ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் அந்த மசாலாவோடையே கிழங்கு எல்லாம் சேர்ந்து குக் ஆகிற அளவுக்கு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் ஆகிருச்சு. நம்ம மசாலாவோட கிழங்கு எல்லாம் சேர்ந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். போட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வர்றது அன்றைக்கும் கொதிக்க விடுவோம். இப்போ இது கொதிச்சிட்ருக்க டைமில் இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு குழம்பு அது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி எது தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். நம்மளுக்கு ஒரு திக்கான கிரேவி கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உண்மைக்குமே கல்யாண வீட்டில் எல்லாத்துமே விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தான். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெறும் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், ரச சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.